பாகுபலி படத்தை பார்த்த எல்லாருமே ரம்யா கிருஷ்ணனை ஆஹா ஓஹோ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாதுங்க. ஆல்ரெடி ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பா தமிழ் சினிமா உலகம் மட்டுமல்லாமல் இந்திய சினிமா உலகமே வந்துட்டு ஒரு மரியாதையான பெயர் வைத்திருந்தது. பாகுபலி படத்தை தொடர்ந்து அவங்களுக்கான மரியாதை இன்னும் அதிகமாயிடுச்சு. மேலும் ரம்யா கிருஷ்ணன் பல படங்களை வந்துட்டு இதுக்கப்புறமா நடிக்க போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ஆக்டிங்க படையப்பாவை தொடர்ந்து இந்த படத்தை தான் நம்மளுடைய ரம்யா கிருஷ்ணன் வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் தற்போது ரம்யா கிருஷ்ணனை புகழ்ந்து வந்துட்டு இருக்க இந்த நிலையில ரம்யா கிருஷ்ணன் கிட்ட ஒரு சிறப்பான பேட்டி எடுத்திருக்காங்க பிரபல பத்திரிகை நிறுவனம். அதுல ரம்யா கிருஷ்ணன் வந்துட்டு அவங்களுடைய கணவர் கூட வாழல அப்படின்னு சொல்லி குரலிகள் நிலவி வந்துட்டு இருப்பதாக அந்த நிருபர் ரம்யா கிருஷ்ணன் கேட்க ஒரு நிமிஷம் ரம்யா கிருஷ்ணன் பதறி போயிட்டாராம். நான் வந்துட்டு சென்னையில இருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹைதராபாத்ல இருக்காரு, இதனால தானே வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் ஹைதராபாத்ல ஒரு மிகச்சிறந்த டைரக்டர், அந்த இடத்துல வந்துட்டு அவர் படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் ஹைதராபாத்லயும், நான் வந்துட்டு இந்த இடத்துல நடிக்கிற நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறதுனால சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்து வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, எனக்கு எப்பெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நான் உடனே வந்துட்டு ஹைதராபாத்ல இருக்க அவர் வீட்டுக்கு போயிடுவேன். அவருக்கு எப்பெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அவர் வந்துட்டு சென்னையில இருக்க எங்க வீட்டுக்கு வந்துருவாரு. எங்க ரெண்டு பேருக்குமே சேர்ந்த மாதிரி எப்ப லீவ் கிடைக்குதோ அப்ப நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வெக்கேஷனுக்காக வெளிநாடுகள் போய் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு வருவோம் அப்படின்னு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பற்றி ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன். என்னதான் பாகுபலி படத்துல அந்த அளவுக்கு கம்பீரமா நம்மளுடைய ரம்யா கிருஷ்ணன் நடித்து இருந்தாலும் ரம்யா கிருஷ்ணனோட இந்த சோகமான நிலையை பார்த்து ஒரு நிமிஷம் வந்துட்டு அனைவருமே மௌனமாக இருந்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் மீது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.